குருவே சரணம், குருவே போற்றி, கந்த குருவே சரணம். சேவற்கொடி வேலவன் துணை. STK சுபம் ஜோதிராய்வு குழுவின் சார்பாக ஜோதிடர் தீபலிங்கம். என்னுடைய மொபைல் நம்பர் 63-8009-1524. சேவற்கொடி வேலவன் ஜோதிட நிலையம், பரமத்தி வேலூர். 1/1/2025. இந்த வருடம் புது வருடம். புது வருடத்தின் போது பிறக்கும் லக்கண புள்ளியானது அஸ்தத்தில் விழுகிறது. அஸ்தம் சந்திரனின் சாரம். அந்த சந்திரன் ராசிநாதனுக்கு 11 நல்ல நிலைமையில் இருக்கிறார். கும்பராசியின் ராசிநாதன் சனி பகவான் ராசியில் ஆட்சி பலத்தோடு இருக்கிறார். அவருடன் அந்த ராசிக்கு பாக்கியாதிபதியான சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறார். இப்போ சுக்கிரனும் சனியும் சேர்ந்து, அதாவது ராசிநாதனும் அதற்கு 9ஆம் அதிபதியும் ராசியில் சிறப்பாக அமைந்து தன்னுடைய 7ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கிறார்கள். அப்போ இதுவரைக்கும் திருமணம் தடையானவர்களுக்கு திருமணம் கைகூடும் காலம். கணவன் மனைவி பிரச்சனையாக இருப்பவர்களுக்கு, இதுவரைக்கும் கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தவங்க அந்த மனசு விட்டு பேசி கணவன் மனைவி பிரச்சனையிலிருந்து சற்று நிம்மதி கிடைக்கும் காலம், வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் அடையும் காலம்னு கூட சொல்லலாம். இப்போ ராசிக்கு இந்த வருடம் பிறக்கிறப்ப சுக்கிரன் தான் யோகியில் இருக்கிறார். இந்த வருடத்தின் யோகியாக சுக்கிரன் திகழ்கிறார். அந்த சுக்கிரன் அவரே இந்த லக்கணத்திற்கு பாக்கியாபதியாகி லக்கணத்தில் அமர்ந்திருப்பது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். ராசிக்கு 2ஆம் அதிபதியான குரு 4ஆம் இடத்தில் அமர்ந்து தன்னுடைய 5ஆம் பார்வையாக ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 8ஆம் இடத்தை பார்த்து திடீர் அதிர்ஷ்டம் என்ற ஒரு வார்த்தை, இடமாற்றம், வெளியூர் சென்று சில பேருக்கு வேலைக்காக அலைந்து திறந்து ஓடக்கூடிய நிலைமை வந்தாலும் அது யோகத்தையே தரும். வேலையே அமையாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வெளிநாடு வெளியூர் செல்ல நினைப்பவர்களுக்கு சற்று ஒரு புதிய முன்னேற்றம் கிடைக்கும். வீடு கட்டும் யோகம், வாகன செலவு, இந்த மாதிரி சுப செலவுகள் ஏற்படும் காலம். ராசிக்கு 2இல் ராகு இருப்பதால் ராகு 2ஆம் இடத்தை ராகுவே யோகி டிகிரியில் இருக்கிறார். இந்த வருடம் சனி பகவானும் யோகி டிகிரியில், அதாவது ராசிநாதனும் யோகி டிகிரியில், ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகுவும் யோகி டிகிரியில், ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேதுவும் யோகி டிகிரியில் இருக்கிறார். இது மிக மிக அற்புதமான அமைப்பு. ராசிக்கு 2இல் ராகு இருந்து வருமானம் சார்ந்த விஷயத்தில் இதுவரைக்கும் தடை ஏற்பட்டு கொண்டிருந்தவர் இந்த வருடத்திலிருந்து ஒரு புதுவிதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருவார். ராசிக்கு 3ஆம் அதிபதியான செவ்வாய் லக்கணத்திற்கு 6ஆம் இடத்தில் அவர் போய் நீசமடைந்தாலும் அவர் தன்னுடைய 4ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பாக்கியத்தை பார்க்கிறார். அப்போ இது வரைக்கும் தொழில் அமையாதவங்க இந்த வருடம் கண்டிப்பாக பாக்கியத்தை இயக்குவதால் தொழிலில் புதிய முன்னேற்றம், புதிய தொழில் தொடங்குவது, இந்த மாதிரி புதிய விஷயங்கள் நடக்கும். ராசிக்கு 5ஆம் அதிபதியான புதன் ராசிக்கு 10இல் அமர்ந்து தொழிலில் புதிய அதிர்ஷ்டவசமான தொழில்கள் ஏற்படும். சில பேருக்கு புதிய கூட்டு தொழில் அமைவதற்கு ஏற்படும். கல்விக்காரகன் புதன். படிக்காமல் இருக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல மாற்றம் ஏற்படும். இதுவரை மறதி என்று வந்த கும்பராசி நேயர்களுக்கு இப்போ படிக்கும் குழந்தைகளுக்கு மறதி ஏற்பட வாய்ப்பில்லை. அப்படி மறதி இருக்கும்போது இவர்கள் அனைவரும் இந்த வருடம் திருச்செந்தூர் சென்று திருச்செந்தூர் நாளிகை கணத்தில் குளித்து வருவது மிக மிக ஒரு அற்புதமான பலனை தரும். படிக்கும் குழந்தைகள் திருச்செந்தூர் குளத்துக்கும் போகலாம், திருநள்ளாறு குளத்துக்கும் போகலாம். லக்கணத்துக்கு 5ஆம் இடத்தில் அதிபதி புதன் விருச்சகத்தில் அமர்ந்திருந்தாலும் அவர் தன்னுடைய 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ புதன் வீடு வாங்கி பிளாட் வாங்கி வீடு கட்டும் அமைப்பு இவர்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது. ராசிக்கு 6ஆம் அதிபதியான சந்திரன் அவர் 11 அமர்ந்திருக்க ஸ்தான பலத்தில் இருக்கிறங்காட்டிக்கு ராசிக்கு 11 அமர்ந்து சூரியனும் சந்திரனும் சேர்ந்து ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கிறார்கள். புதிய முன்னேற்றம், புதிய திட்டங்கள், இது அனைத்தும் சிறப்பாக வெற்றி அடையும் காலம். 6ஆம் அதிபதி 11 வருகிறாரு. இது வரைக்கும் மருமகன், இப்போ பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம், எங்கள் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை, எப்போ கல்யாணம் ஆகும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வருடம் ஒரு சிறப்பான மருமகள் கிடைப்பார்கள். அதே போல் அந்த 11ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் இதுவரைக்கும் மருமகளில் இருந்த கருத்து வேறுபாடு நீங்கும் காலம். கண்டிப்பாக மருமகள் பிரச்சனையாக இருந்தால் அந்த கருத்து வேறுபாடு நீங்கும் காலம். புதுசாக மருமகள் ஏற்படுகிறவங்களுக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். ராசிக்கு 7ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் ஸ்தான பலத்தில் இருப்பதால் 11ஆம் உயர்வு 7-11 வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் காலம். 7ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் இருப்பதால் மனைவி வழியில் ஒரு நல்ல முன்னேற்றம் அடையும் காலம்.
கூட்டாளிகளால் நல்ல முன்னேற்றம் அடையும் காலம். 7ஆம் அதிபதி வாடிக்கையாளர்கள் பெருகும். இப்போ புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக அதில் லாபம் சம்பாரித்து முன்னேற்றம் அடையக்கூடிய தன்மை வரும். அவர்கள் தொழிலே லாப நோக்கத்தை நோக்கி இதுவரைக்கும் கடன் நோய் இந்த மாதிரி எதிரில் இருக்கிறவங்க கண்டிப்பாக லாபத்தை நோக்கி அடைவாங்க. ராசிக்கு 8ஆம் அதிபதியான புதன் 8ஆம் இடத்துல கேது இருக்குது. இது வரைக்கும் இந்த மனசில் ஒரு பயம் இருந்துட்டு இருக்கும். கும்பராசி எல்லாம் பாருங்கள், கேட்டு பாருங்கள். கும்பராசி நேரத்தில் இது வரைக்கும் வருமானம் இல்லை, அது இல்லைன்னு மனசில் ஏதோ ஒரு த்ரில்லிங் பயத்திலே வாழ்ந்துருப்பாங்க. வருமானம் இல்லை, கடன் பிரச்சனை, டைட் ஷெட்யூல், எனக்கு எதாவது அதிர்ஷ்டம் அடிக்குமா, அதிர்ஷ்டம் அடிக்காட்டியும் கூட பரவாயில்ல, வேலையில் தடை இல்லாமல் போயிடலாமா, இந்த மாதிரி நினப்பு இருக்கவங்களாம் இந்த புத்தாண்டு பிறந்தவுடன் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். ராசிக்கு 9ஆம் இடம் பாக்யாதிபதியே லக்கணத்தில் ராசியில் அமர்ந்திருப்பதால் இந்த வருஷம் வீடு கட்டும் யோகம், வெளிநாடு செல்லும் யோகம் அமைப்பு கும்பராசி நேயர்களுக்கு கிடைக்கும். ராசிக்கு 10ஆம் அதிபதி செவ்வாய் 6இல் வந்து நீசமடைவதால் 10ங்கிறது சொந்த தொழில், 6ல் போய் நீசமாயிறார். அப்போது புதுசாக வேலைக்கு போகிறவங்க வேலையை நிறுத்திட்டு புது தொழில் தொடங்குறதுக்கு, இப்போ புதுசாக ஒருத்தர் கேட்குறாரு, நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன், அந்த வேலையை விட்டுட்டு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னா அது சுயஜாதத்தை பார்த்து தான் ஸ்டார்ட் பண்ண, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் இந்த டைமில் இந்த கோட்சாரம் சின்ன ஒத்துழைப்பு தந்து கொண்டு தான் இருக்கிறது. ராசிக்கு 11ஆம் அதிபதியான குரு 4இல் அமர்ந்து தன்னோட 9ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்கிறது. அப்போ புதிய சொத்து சேர்க்கை, வீடு கட்டாமல் இருந்தவர்களுக்கு வீடு கட்டும் யோகம், இடம் வாங்கும் யோகம், இந்த மாதிரி அமைப்பெல்லாம் தந்து கொண்டு இருக்கிறார். விரையாதிபதி சனி பகவான் ராசியில் அமர்ந்திருக்கிறார். விரையாதிபதி சனி பகவான் மட்டும் அவர் இல்லை, வெளிநாட்டு யோகத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவானும் ராசியில் அமர்ந்து வெளியூர் வெளிநாட்டு பயணத்தை கண்டிப்பாக தருவார். வெளியூரில் இருந்தால் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும், இந்த மாதிரி யோகத்தை தருவார். இதெல்லாம் விட மிகப்பெரிய முக்கியமான விஷயங்க, சனி பகவான் ஒருவர் ஜாதகத்தில் எங்கிருந்தாலும் அந்த இடம் மிக மிக சிறப்படையும். இன்று இந்த வருடம் கும்பராசி நேயர்களுக்கு ராசிநாதன் ராசியிலேயே ஆட்சி பலத்தில் அமர்ந்து அவர்களை முழுக்க முழுக்க ஆட்சி பலத்தோடு இருக்க செய்து அவரின் 3ஆம் பார்வையாக தன் முன்னேற்ற ஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையாக வாடிக்கையாளர் ஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தையும் பார்த்து மிக சிறப்பான பலனை கிடைக்கும். நல்லா பார்த்துங்க, இந்த ராசிநாதன் இந்த வருஷம் வந்து கர்ப்பம் தளிக்கிறவங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்குது. ராசியில் இருக்குது ஆண் குழந்தை, அது சுயஜாதத்தில் இருக்கிற ஒரு விஷயம்லாம் 2வது இருக்கட்டும். ஆனால் சனி இருக்கும் இடம் பெருக்கும். சனி ராசியில் அமர்ந்து தன் 10ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கும். தொழில் கண்டிப்பாக பெருகும். தொழில் எப்படிங்க பெருகும்? இந்த வருஷம் தொழில் முயற்சி அடைஞ்சால் வெற்றி அடையுமான்னா, அவங்க செய்கிற தொழில் கண்டிப்பாக முயற்சியில் வெற்றி அடையும் காலம். அவங்க எந்த முயற்சி செஞ்சாலும் அதில் தோற்று போகிறதுக்கு உண்டான அமைப்பை விட ஜெயிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு அதிகமாக இருக்குது. தொழில் அக்கறை எடுத்து செய்ய வேண்டிய காலமும் அதுதான். அதே மாதிரி இப்போ நடக்கிற இந்த வருடம் பிறக்கும்போது சுக்கிர திசை சுக்கிர புத்தி இந்த பொதுவாக இந்த வருஷத்தில் இயங்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த வருஷத்தின் கதாநாயகனே சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் ராசியிலே அமர்ந்து நல்லா பார்த்துங்க, ஒரு பாக்யாதிபதி அந்த ராசியில் அமர்வது அவர்களுக்கு சிறப்பு தானே, ரொம்ப மிக மிக சிறப்பான பலனை தரும். ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை இந்த 2025 இந்த கும்பராசி நேயர்கள் கண்டிப்பாக சந்திப்பார்கள். இதில் படிக்கும் மாணவர்களுக்கு ஒரு பலன் இருக்குது. இப்போ 4ஆம் அதிபதி அவராக இருக்குங்காட்டிக்கு மறதி கொஞ்சம், ஏன்னா பாதகாதிபதியும் அவரே இருக்குங்காட்டிக்கு படிக்கிற கல்வியில் சின்ன சின்ன மறதி ஏற்படும். அதில் மட்டும் கவனமாக படிக்கணும், உட்காந்து படிக்கிற தன்மை ஏற்படுத்திக்கணும். சுக்கிரன் இந்த படிக்கிற பசங்கக்கிட்ட செல்ஃபோன்லாம் கொடுக்க வேண்டாம், படிக்கிற தன்மை குறைஞ்சிரும். அந்த சுக்கிரன் சார்ந்த விஷயத்தை இயக்கிறங்காட்டிக்கு இந்த செல்ஃபோன் மோகத்தை மட்டும் குறைச்சா போதும். கும்பராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு ஞானத்தை கிடைக்கும். பாக்கியமே அதுதான், கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அடுத்து நான் முதலே சொன்ன திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் என்ற ஒரு விஷயத்தை தந்து கொண்டிருக்கிறோம். கும்பராசி நேயர்களுக்கு இந்த வருடம் மிக மிக ஒரு அற்புதமான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். வாய்ப்பளித்த STK சுபம் ஜோதிட ஆய்வு குழுவுக்கு மிக்க மிக்க நன்றி. என்னுடைய மொபைல் நம்பர் 63 8009 1524. மீண்டும் சொல்கிறேன் பார்த்துக்குங்க, 638009 1524, பரமத்து வேலூர். நன்றி, வணக்கம். தடைகளை உடைத்து உங்கள் வாழ்வின் முன்னேற்றத்திற்காக உங்களுடன் குபேரா ஆஸ்ட்ரோ டிவி.